Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா DJI Fly Appல லேட்டஸ்டா 1.5 வந்திருக்கு. இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் 1.4 வந்திருந்தது. அதுக்குள்ள 1.5 வந்திருக்கு. சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Let's see. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம DJI ஆப் வந்து ஓப்பன் பண்ண உடனே நியூ வெர்ஷன் அவைலபிள் அப்டேட்னு கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5க்கான அப்டேட்டு. இது வந்து கொடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா வாட்ஸ் நியூன்னு போட்டு சப்போர்ட்ஸ் DJI Mavic 3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து அப்டேட் கொடுத்துக்கோங்க. அது வந்து பேக்ரவுண்டில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி எனக்கு ஃப்ளை சேஃப் வந்து அப்டேட் கேட்டிருக்கு. அதையும் நான் கொடுத்துக்கிறேன். எப்பவுமே இந்த ஃப்ளை சேஃப் டேட்டா பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்துக்கும். இது என்னென்னா ஜியோ ஜோன்ஸ் எல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் வந்து ஃப்ளை பண்ணுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளை சேஃப் டேட்டா பேஸ் இது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க ஹேக்குக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் ஆகுதான்றதையும் பார்க்கணும். ஓகே, ஃப்ளை சேஃப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. அதனால தான் இன்ஸ்டால் கேட்குது. நான் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு DJI Flyலேருந்து அப்டேட் வந்து ஆயிருக்கு அப்படின்னு வருது. இன்ஸ்டாலேஷன் கொடுத்தா 1.5 DJI Fly ஆப்போட வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ண அப்புறம் இதை மாதிரி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஏன்னா உடனே நீங்கள் ஃப்ளை பண்ணுறதுக்கு பண்ணிங்கன்னா அது ப்ரீவியஸ் வெர்ஷனில் தான் வந்து அது யூஸ் ஆகும். ஸோ முதல்ல நீங்கள் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளை பண்ணணும். லெட்ஸ் see. ஓகே, ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போது அப்டேட் பார்த்தீங்கன்னா 1.5.0 இருக்குது. இப்போ நம்ம அவுட்டரில் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதையும் வந்து நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். அன்லாக் ஜியோ ஜோனை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா 15 தான் காட்டுது. அதை என்னால் ரைஸ் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஐ பட்டன்லேயும் பார்த்துக்கோங்க. இப்போ இது ஃப்ளை பண்ணுதான்றதை நான் உங்களுக்கு உடனே செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் மாடிக்கு வந்துட்டேன். லான்ச் பண்ணி பார்ப்போம் என்ன ஃப்ளை பண்ணுது அப்படின்னு. Take off. ஓகே, எந்த இஷ்யூவும் இல்லை. The home point has been updated. Please check it on the map. ஸோ 100 தாண்டி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இப்படி இருக்குது. ஸோ 100 மீட்டரில் இந்த ஹைட்டில் இருக்குது. இதில் நான் இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி வெறும் அப்டேட் மட்டும் பண்ணாமல் லான்ச் ஆன பிளேஸ்க்கு அது கரெக்டாக வந்து சீட் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸு 20 மீட்டர் அண்ட் அபவ் அனுப்பியிருக்கணும். அதே மாதிரி நான் இப்போ ஒரு 70 மீட்டருக்கு அனுப்பிட்டேன். ஒரு 80 மீட்டர் கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போது ஐ ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன் டு ஹோம். கரெக்டாக வந்து அது லான்ச் ஆகுதா அப்படின்றத இதுலேயும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். எந்தளவுக்கு அக்யூரசி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். மற்றபடி இதில் வந்து ஒரு இஷ்யூஸும் இல்லை. நான் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா ஹேக்லாம் எதுவும் பண்ணல. ஏற்கனவே ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அதே ஹேக்கு தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ண இடத்து வந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து லான்ச் ஆகிருக்கு. மேபி நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இது நான் அனுப்பியிருந்தால் மேபி அதே இடத்துல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 5 மீட்டர்ஸ் தள்ளி தான் வந்து அது லான்ச் ஆகிருக்கு. சரி, ஓகே, ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு QuickShotsம் ஒரு ட்ரை பண்ணிடுவோம்.
QuickShot வந்து எப்பவுமே நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே 4K வச்சுக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா டிஃபால்ட்டாக அது வந்து 1Kல இருக்கும். இந்த இடத்துல ரெசல்யூஷனில் போயிட்டு இதை வந்து நீங்கள் 4Kன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஃபால்ட்டாக 4K வச்சுருக்கிறதுனால அதையே காட்டுது. இப்போ நான் என்ன சப்ஜெக்டாக வச்சுக்கிறேன், 3, ஸ்டார்ட் கொடுக்குறேன். 2, 1. பூமராங்கிறது சேம் சர்க்கிள் தான் கைஸ், வித் சம் டிஸ்டன்ஸோடு போகும். கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு சர்க்கிள்லேயே போகும். இது வந்து இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செய்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது டவர்ஸோ ஹைட் பில்டிங்ஸ் இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற பிளேஸ்லேருந்து மட்டும் நம்ம பார்ப்போம். அது சர்க்கிள் அடிக்கும் போது எங்கன்னா ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட் பிளேஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் பார்த்துட்டு கொடுங்க. ஏன்னா இது மாதிரி நடந்திருக்கு. சில பேர் அந்த மாதிரி தெரியாமல் கொடுத்துட்டு ஹிட் ஆன அப்புறமா ஃபீல் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்க. நான் அதையும் பார்த்துருக்கேன். நம்ம ட்ரோன் வந்து இன்னும் முடிக்கல, ஹைட் அதிகமாக கொடுத்ததுனால அது இன்னும் போயிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு அது வந்து ரிட்டர்ன் டு த பிளேஸ்க்கு வந்துடும். அதனால் அது இஷ்யூ கிடையாது. ஜஸ்ட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் QuickShot அப்புறம் வந்து இந்த ஹைட் லிமிட் இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா 1.3 நினைக்கிறேன், அது பண்ணதுக்கப்புறமா இது ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகலை. ட்ரோன் ஆக்ஸ் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு வந்து அது கட் ஆகிட்டு இருந்தது. இதில் எதுவுமே ஆகலை. ஜஸ்ட் இப்போ தான் நான் அப்டேட் கொடுத்தேன், ஃப்ரெஷ்ஷாக நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம QuickShot வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி 1.4.12 சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி நான் சொல்லியிருந்தேன். DJI Fly Appோட லேட்டஸ்ட் 1.4.12. இப்போ வந்து 1.5 வந்து அப்டேட் விட்டுருக்காங்க. அது வந்து முக்கியமாக விட்டது எதுக்குன்னா, புதுசாக லான்ச் ஆகிருக்க Mavic 3க்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் விட்டுருக்காங்க. பட் Mavic 2க்கும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1.4.12 ஒரு சில பக்ஸ் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து கேலரியில் சேவ் ஆகாமல் ஒரு ஆப்ஷன் மாதிரி ஒரு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட் LED இருக்கு இல்லையா, இது வந்து டிஃபால்ட்டாக ஒயிட் மட்டும் க்ளோ ஆகிற மாதிரி, இதில் இருக்க அந்த ரெயின்போ கலர்ஸு அதெல்லாம் வந்து க்ளோ ஆகாத மாதிரி இருந்தது. அதை இப்போ ரெக்டிஃபை பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ 1 by 1 பார்க்கலாம். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் மாதிரி நான் எடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போது இது கேலரியில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், நம்ம எடுத்த ஸ்னாப் வந்து கேலரியில் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நான் எடுத்ததும் இருக்குது, நோ இஷ்யூஸ். அண்ட் அடுத்தது LED, ஃப்ரண்ட் LED வந்து கலர்ஸ் வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் LED கலர்னு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது டிஃபால்ட்டாக இப்போ வந்து ஒயிட்டில் தான் இருக்குது. இப்போ நான் 1 by 1 சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் ஆரஞ்சு வைக்கிறேன். ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இது அப்படி ஆகலை. இப்போ வந்து டிசேபிள்லேருந்து ப்ரீத்திங்கில் நான் மாற்றிட்டேன். ப்ரீத்திங்கில் தான் இப்போ இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக அது ப்ரீத்திங்கில் இருக்கும். ஒரு கலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வில் டூ லைக் தட். ரெயின்போ கலர்ஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரெயின்போ வச்சிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர்ஸ் வந்து இப்படி மாறிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ க்ரீன்லேருந்து அப்படியே ப்ளூ ஆகுது. ஸோ இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை ப்ரீத்திங்கும் வச்சுக்கலாம். ப்ரீத்திங் வச்சிங்கன்னா நீங்கள் வைக்கிற கலர் வந்து ப்ரீத்திங் எஃபெக்டில் ஒரு ஸ்லோ ஃபேட் இன் ஃபேட் அவுட் மாதிரி ஒரு ஃபீலில் வரும் அது. ஃபைன். ஸோ இது ரெண்டுமே ரெக்டிஃபை ஆகிருக்கு. இந்த பக்ஸ் தான் வந்து 1.4.12 இருந்தது. இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து ஃப்ளை பண்ணி பார்த்துட்டேன். இது நம்ம ஹேக் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்னொரு சின்ன டிப்ஸும் நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம அன்லாக் ஜியோ ஜோனில் வந்து நம்ம வந்து DH ஹேக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் ஆனில் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒரு வேளை ஒரு சில ஏரியாவில் வந்து நீங்கள் அதை வந்து 15 மீட்டருக்கு மேலே பறக்க வேண்டாம் அப்படின்னா இதை ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணாவே போதும், உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரோன் ரிலேட்டட் வீடியோஸ் நான் வந்து ஒன்று அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் சில நேரம் டைம் டிலே பண்ணுவேன், ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுவேன். இது சாஃப்ட்வேர் அப்டேட்ன்றதுனால நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.